கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 ஆண்டு 6 மாதங்களை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் என்று கடந்த 6 மாதங்களை நாம் கடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைச்சது. நான் சிறுவனாயிருக்கும் போது ஜம்புலிங்கம் என்கிறதான ஒரு புஸ்தகத்தை விரும்பி படித்தேன். ஜம்புலிங்கத்தை குறித்த வரலாறு பழைய தேவ ஜனங்களுக்கு தெரியும். அவன் மிகப்பெரிய ஒரு தீரனாய் இருந்தான். அப்புறம் பராக்கிரமசாலியாய் இருந்தான். தீமைக்கு எதிராய் போராடினான். அதனால் அரசாங்கம் அவனை பிடித்து கொல்லுவதற்கு திட்டமிட்டது. அப்போ ஓடி ஒளிந்து கொண்டான். அதன் பின்பு ஒரு மிஷனரி தாயார் சொன்ன சத்தியத்தை கேட்டு அந்த ஜம்புலிங்கம் என்கிற மனுஷன் ஆண்டவருக்குள் கடந்து வந்தார். அப்புறம் ரட்சிக்கப்பட்டார். அவர் ஒரு சிலுவையை நட்டு வைத்து அந்த சிலுவைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தனக்கு தெரிந்தபடி ஜெபித்தார். அதுவே அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு காட்டு வாழ்க்கையிலே தனிமையா இருந்தாலும் அந்த ஜெபமே அவரை கர்த்தருக்குள் தொடர்ந்து நடத்தினது. அப்போ அந்த ஜம்புலிங்கத்தை குறித்து அந்த வரலாற்று புஸ்தகத்தை நான் படித்த போது இப்படியாய் ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது. அந்த ஜம்புலிங்கம் கடந்து வந்த பாதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இந்த வரலாறு வரும்போது அங்க ஒரு வார்த்தை இருந்தது. இப்போது ஜம்புலிங்கம் பாதி கிணற்றை தாண்டி விட்டார் என்று சொல்லி, பாதி கிணற்றை தாண்டி விட்டார், இன்னும் தாண்ட வேண்டியது பாதி கிணறு இருக்கிறது. இவர் பாதி கிணற்றை தாண்ட ஆரம்பித்தபடினால் முடியாமல் பின்பக்கமும் போக முடியாது, சோத்திர ஒரேடியா தாண்டவும் முடியாது, நடு கிணற்றில் நிற்கிறார். அதாவது இப்போது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி அந்த புஸ்தகத்திலே ஜம்புலிங்கத்தை குறித்து எழுதியிருந்தது. உங்களுக்கு ஒருவேளை ஜம்புலிங்கத்தை குறித்த புஸ்தகங்கள் கிடைத்தா வாங்கி படிங்க. நான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன். அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இல்ல யூடியூப்ல அது குறித்து சூத்திரம் குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. அதுல போனீங்கன்னா இந்த ஜம்புலிங்கத்தை குறித்த வரலாறு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க படிக்கிறது நல்லது. ஏன் இதை சொல்றேன்னா, அன்றைக்கு ஜம்புலிங்கம் அவ்வளோ பெரிய வீர தீரனா இருந்தும், அவன் எவ்வளவோ பெயர் பெற்றவனா இருந்தும், அவன் வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும்போது பாதி கிணற்றை அவன் தாண்டியான். அதே போல இந்த 2025 வருஷத்துல 6 மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இது எதை குறிக்கிறது? பாதி கிணற்றை நாம் தாண்டி இருக்கோம். இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் பாதி கிணறு இருக்கிறது. இப்ப பாதி கிணறு வந்தாச்சு. அடுத்த பாதி கிணறு ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தா பயமா இருக்கு. நான் திரும்பவும் ஜூன் மாசத்துக்கு போறேன், மே மாசத்துக்கு போறேன், ஏப்ரல் மாசத்துக்கு போறேன், மார்ச்சுக்கு போறேன், பிப்ரவரிக்கு போறேன், ஜனவரிக்கு போறேன்னு சொன்னா கண்டிப்பா உங்களால் போகவே முடியாது. அது போனதுதான். அந்த 6 மாதத்தை கடந்து வந்ததுதான். இப்போ கர்த்தர் நல்லவர். அடுத்த நீங்க பாதி மாதத்துக்கு நடுவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்ப அடுத்து ஒரே ஒரு வழி என்ன இருக்குது? முடிந்த வரைக்கும் எப்படியாகலும் ஓடியாகலும் தாவியாகலும் அடுத்த சுத்திர கரையை தொட வேண்டும். கிணற்றின் மறுமணியை தொட்டால்தான் நாம் தப்பித்தோம், பிழைத்தோம். அப்போ இந்த 7வது மாதம் ஆண்டுடைய கிருபையினால் நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக, கிருபை செய்வாராக. உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லும்படி கிருபையினால் விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் மறுதலித்து விடாதீர்கள். நான் சொல்லுவது இது வெறுமையான வார்த்தையோ ஆலோசனை அல்ல. எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்க போகிற சில பாதைகள். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தயவு செய்து மறுதலித்து விடாதீர்கள்.
சரி, நான் இவ்வளவு நாள் இருந்தேன், எனக்கு பாடு நீங்கல, இல்ல இன்னும் உபத்திரம் வந்துருச்சு, அதனால நான் கிறிஸ்துவ விட்டு போறேன்னு சொல்லியோ, வேதம் உண்மை இல்லை என்று சொல்லியோ, அல்லது கர்த்தர் நல்லவை அந்நிய பாஷை கிடையாது, பரிசுத்தாவை கிடையாதுன்னு சொல்லியோ, எக்காரணம் கொண்டும் தேவனை மறுதலித்து விடாது. ஒன்று, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் மறுதலித்து விடாதீர்கள். இரண்டாவது, அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இடது பக்கத்தில் தொங்கப்பட்டு விடப்பட்டது அந்த கல்லன் இயேசுவை மறுதலித்ததை போல நீங்களும் மறுதலித்து விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையவோ கர்த்தருடைய கிரியையோ தேவனுடைய நடத்தி வந்த பாதைகளையோ அவதூறாக அவலட்சணமாக ஒரு காலம் பேசிவிடாதீர்கள். ஒன்று, விசுவாசத்தை மறுதலித்து விடாதீர்கள். இரண்டாவது, தேவனையோ தேவனுடைய நன்மையின் காரியங்களையோ நீங்க அவமாய் பேசிவிடாதீர்கள், அல்லது கிறிஸ்துவுக்கோ கிறிஸ்துவின் கிரியைக்கு எதிராகவோ எழும்பி விடாதீர்கள். மூன்றாவதாக உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் சொல்லுகிற காரியம், மரணமே நேரிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் பொறுமையை இழக்காதீர்கள். அது எப்படிப்பட்ட பொறுமை இருக்கணும் அப்படின்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அப்படிப்பட்டவருடைய பொறுமை. இரண்டாவது, செபுலோன், நப்தலி போன்றவருடைய பொறுமை. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய பொறுமையை சோதிக்க நெருப்பு வந்தது. நெருப்பு வந்து சுட்ட போதும் அவர்கள் பொறுமையை இழக்கவில்லை, இன்னும் பொறுமையாய் இருந்தார்கள். இப்போ செபுலோனும் நப்தலி அவர்கள் பொறுமையை சொல்லணும்னாக்கா அவங்களுடைய பொறுமையை சோதிக்க பட்டயம் வந்தது, மரணம் வந்தது. கழுத்துக்கு நேர பட்டயமும் ஆத்துமாவுக்கு நேர மரணமும் வந்த போதும் இந்த செபுலோனும் நப்தலியும் கர்த்தர் நல்லவே அந்த விசுவாச பிரமாணத்தை விடவே இல்லை, அந்த பொறுமையை இழக்கவே இல்லை, பொறுமையா இருந்தார்கள், இன்னும் பொறுமையாக. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த ரெண்டு பேர், ஒருவர் அக்கினியில் பொறுமையா இருந்தார்கள், இன்னொரு கூட்டம் பட்டயத்துக்கும் மரணத்திலும் பொறுமையா இருந்தார்கள், என்ன கிடைத்தது என்று சொல்லி. அக்கினியில் பொறுமையா இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்வது, அவர்கள் 3 பேரும் பாபிலோன் மேல் உயர்த்தப்பட்டார்கள். இப்ப செபுலோனும் நப்தலியும் பட்டயம் வந்த போதும் மரணம் வந்த போதும் பொறுமையாயிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு என்ன கிடைத்தது? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப அந்த பொறுமைக்கு கிடைத்த பலன் என்னன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, இருண்டிருக்கிற அந்த தேசம் பிற்காலத்திலே மகிமைப்பட்டது. அப்ப நீங்க கர்த்தருடைய காரியத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா, இன்னும் பொறுமையா இருந்தீங்கன்னா, இன்னும் நீடிய பொறுமையா இருந்தீங்கன்னா, இன்னும் அதிக பொறுமையா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலம் வரும், வராமல் போகாது. அந்த காலத்திலே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை நற்கிரியைகளையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து மகிமைப்படுத்தும். அப்போ ஒன்று, விசுவாசத்தை மறுதலித்து விடாதீர்கள். இரண்டாவது, தேவனுக்கும் தேவனுடைய காரியத்துக்கு எதிராய் பேசிவிடாதீர்கள். மூன்றாவது, என் அன்பு தேவச்சனமே, நல்ல நீடிய பொறுமையாய் இருங்க. இந்த பொறுமை என்பது ஊழியத்திலே ஆவிக்குரிய காரியத்தில் மாத்திரமல்ல, உங்கள் தனிப்பட்ட பர்சனல் லைஃப், அண்டர் கிரவுண்ட் லைஃப் அண்ட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஆவிக்குரிய ஊழியம், ஆவிக்குரிய ஜீவன், இதுலையும் நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். எல்லா சோதனையை விட பொறுமைக்கு வருகிற சோதனை ரொம்ப அதிகம். ஆனால் அந்த பொறுமைக்கு பின்பு அங்கு நடக்கிற காரியம் புது ஒரு உருவம் பிறக்கும் என்று வரலாறு சொல்லுது. ஒரு தட்டான் ஒரு இரும்பை நெருப்பிலே போடுகிறான், குரட்டால் பிடிக்கிறான், நல்ல காய வைக்கிறான். அந்த இரும்பை எடுத்து சம்மட்டினால் அடிக்கிறான், நல்ல தட்டுகிறான். கடைசியில் பார்த்தால் அந்த இரும்பு அப்படியே மாறி அது அழகான உறுதியான நல்ல ஒரு உருவம் பெறுகிறது. அந்த உருவம் பெற்ற பின்பு அது உயர்ந்த இடத்தில் போய் நிற்கிறது, காலாகாலமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொறுமைக்கு இந்த தட்டான் அடிக்கிறதை போல அடியும் வரலாம், நெருப்பும் வரலாம், குரடும் வரலாம்,
பொறுமையாயிருங்கள். அதுல இருந்துதான் கர்த்தர் நல்லவன் உங்களுக்கு இன்று ஒரு நல்ல ஒரு ரூபத்தை, நல்ல ஒரு சாயலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த கடைசி காலத்திலே அடுத்ததாக ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு ஆவியாருடைய ஆலோசனை, இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களையோ, ஆவிக்குரிய சத்தியங்களையோ, அல்லது மூல உபதேசங்களையோ இன்றைக்கு பேசுவது, பரப்புவது, சொல்லுவது, பிரசங்கிப்பது, அறிவிப்பது என்பது எட்டாம் கனியாய் மாறிவிட்டது. ஆனால் எங்கு உங்களுக்கு நல்ல மூல உபதேசங்கள் கிடைக்கிறதோ, ஆழமான சத்தியங்கள் கிடைக்கிறதோ, முகதாட்சிணியம் பாராமல் கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களோடு இணையுங்கள், அவர்களோடு தொடர்பு வையுங்கள், அவர்களோடு கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள். அதை தவிர்த்து சோத்திரம் இருதயத்துக்கு ஏற்றவர்களாகவும் மதம் மார்க்கத்துக்கு ஏற்றவர்களாகவும் உங்கள் இனம் என்கிற அந்த ஜாதிக்கு மொழிக்கு ஏற்றவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். ஆனபடினால் சுயத்மான இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடாமல் மூல உபதேசத்தை உபதேசிக்கிற, கற்றுக் கொடுக்கிற, போதிக்கிற அந்த தேவ மனிதர்களிடத்தில், அந்த தேவ சபைகளிடத்தில், அந்த ஊழியர்களிடத்தில் உங்களையும் அர்ப்பணியுங்கள். உங்கள் ஜீவனையும் கொடுக்க பாருங்கள். கடைசியாய் கர்த்தரால் சொல்லப்படுகிற ஒரு பிரதானமான ஒரு ஆலோசனை, நன்றாய் ஆவியிலே நிரம்புங்கள். அடிக்கடி ஆவியிலே நிரம்புங்கள். அந்நிய பாஷைகளை பேசுங்க, நவமான வார்த்தைகளை பேசுங்க, ஆவியானவரோடு பேசுங்க. முடிஞ்சா கிறிஸ்து இயேசுவோடு தனித்து பேச பழகுங்க. நீங்க எந்த அளவுக்கு மனுஷனோடு பேசுவதை குறைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனோடு பேசுவீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சோத்திர எந்திரங்களை மறக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வேதத்தை நினைப்பீர்கள். இன்றைக்கு எந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி, இன்னும் எத்தனையோ பொருட்கள் கையை நிரப்புகிறது, கண்ணை நிரப்புகிறது. இதை முழுவதுமாய் நீங்கள் தவிர்க்கவும் ஒதுக்கவும் ஆரம்பித்து விட்டால் நீங்கள் தேவனோடு பேச ஆரம்பித்து விடுவீர்கள். வேதமே உங்க மனமகிழ்ச்சியாய் மாறிவிடும். அப்போ கடைசியாய் ஆவியிலே நிரம்புங்கள், ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நல்ல மனம் நிரம்பத்தக்கதாய் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அதோடு கூட கர்த்தர் நல்லவர், மனிதர்களோடு பேசுகிறதை அது யாராயிருந்தாலும் குறையுங்கள். அடுத்ததாக நல்ல எந்திரங்களை ஒதுக்கி தள்ளுங்கள், ஓரம் கட்டுங்கள். அப்போ வேதமே உங்க மனமகிழ்ச்சியாய் மாறும். இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் வருகை எந்த நாள் எந்த நேரத்தில் திருடனை போல வந்தாலும் அல்லது மேகங்களோடு அவர் ராஜாவை போல் வந்தாலும் அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட முடியும். அந்த வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆனபடினால் ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற இந்த நல் ஆலோசனைகளுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள். இதோ ராஜா வருகிறார், இதோ ராஜா வருகிறார். யார் அந்த ராஜா? அவர்தான் மகிமையின் ராஜா. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. யார் அந்த இஸ்ரவேலின் ராஜா? அவர்தான் பூமியை நியாயம் விசாரிக்கிறார். யார் அந்த பூமியை நியாயம் விசாரிக்கிற ராஜா? அவர்தான் ராஜாதி ராஜா. அவர்தான் தேவாதி தேவன். அவர்தான் கர்த்தாதி கர்த்தா. இதோ வருகிறார், வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார், வாசலை நெருங்குகிறார். ஆயத்தப்படுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையும் கருமையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் அனுக்கிரகமும் உண்டாவதாக. இவ்வளவு நேரம் அசைவாடின எழுந்தருளின கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஆவியானவருக்கும் ஒரு கோலை மிகுந்த தாழ்மையோடு தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக.
இப்பொழுது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதாவது யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதுதான் இந்த மாதத்துக்கான கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் சோதரம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்கு ஒரு மனுஷனை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற சாட்சியை பார்க்கணும். ஒன்று. இரண்டாவதாக கர்த்தர் சோதரம் உயர இருக்கிற அந்த வானத்தை குறித்தே ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அதை அங்கு பார்க்கலாம். மூன்றாவதாக தாழ இருக்கிற கீழே இருக்கிற பூமியை குறித்து ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அதை இங்கு பார்க்க. இதுல விசேஷமாய் கர்த்தர் அளவே ஒரு மனுஷனை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிற அருமையான ஒரு சாட்சி என்ன? அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மறுபடியும் ஜெபம் பண்ணினான் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஜெபம் பண்ணினான் என்பது எதற்கு இணையாய் இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இங்கு அந்த யாக்கோபு 5:18 சொல்லுகிறது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் பண்ணினான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாயிருக்கிறது? அதுதான் இந்த லூக்கா 18:12 சொல்லுகிறது, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பொதுவாக இந்த தனக்குள்ள ஜெபத்தை பண்ணின ஜெபத்தை குறித்து சொன்னா எல்லா ஊழியக்காரர்களும் சரி, எல்லா விசுவாசிகளும் சரி, அதற்கு அவர்கள் காட்டுகிற ஒரே ரோல் மாடல் அன்னாள் மட்டும்தான். அன்னாள் தனக்குள்ளே ஜோமன்னா, அன்னாள் உதட்டை மட்டும் அசத்தி ஜோமன்னா, அண்ணா மௌனமா ஜோமன்னா, அன்னாள் அமைதியா ஜோமன்னா, அண்ணா இருதயத்துல ஜோமன்னா என்று சொல்லி இந்த தனித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அன்னாளை மட்டும்தான் சொல்லுவார். ஆனா எலியாவை குறித்து சொல்லும் போது அந்த மனுஷனும் எப்படி ஜெபிக்கிறார்? தனக்குள்ளே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு நீர் என்னை தீர்க்கதரிசியாய் கொண்டு வந்தீர். இந்த தேசத்திலே இவ்வளவு வார்த்தையை சொல்ல என்னை கொண்டு வந்தீர். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், என் வார்த்தை இங்கு நிலைப்பட வேண்டும், எப்படியாவது நான் சொல்லுகிறதை நிறைவேற்றும் என்று சொல்லி அந்த அருமையான தேவ மனுஷன் கர்த்தர் நல்லவே சோத்திர தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறதை பார்க்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவுனம். இதைத்தான் அந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு பரிசேயன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு பரிசேயனுடைய ஜெபம் அப்படியா இருக்கிறது. இப்ப பரிசேயனை குறித்து சொல்லும் போது எல்லாரும் சொல்றாங்க, அவன் பெருமைக்காரன், அவன் அகந்தக்காரன், அவன் மேட்டிமைக்காரன், அவன் செய்ததை சொல்லி காட்டுறவன், ஆண்டவருக்கே சொல்லி காட்டுறவன், இப்படின்னு சொல்லி எப்பயுமே இந்த பரிசேயனை குறித்து நெகட்டிவாகவும் எதிராகவும் தான் இந்த உலகம் பேசுகிறது. ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்தது பாருங்க. தனக்குள்ளே ஜெபம்.
கர்த்தர் நல்லவன். அவன் சத்தம் போட்டு கதறி எல்லாரும் கேட்கிற மாதிரி, எல்லாரும் பார்க்கிற மாதிரி, அப்படியாக்கி இப்படியாக்கும், தாட்பூர் தஞ்சாவூர் ஆய்புய் அக்கறை புக்கரை டம டிம்பி 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 அப்படி எல்லாம் பண்ணல. தனக்குள்ளே ஜோமன். ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க, நான் சொல்லுவது உங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மைக்கு கிடைச்சா ஜெப ஆவி நதி போல வருது. ஒரு கூட்டத்துல கூப்பிட்டு ஜோமனை சொல்லிட்டாக்கா வசனத்தின் விளக்கத்தோடு வியாக்கியானத்தோடு ஜெபம் வருது. ஆனா அதே மனுஷனை அல்லது அதே மனுஷிய ஒரு தனி அறைய கொடுத்து, அது நல்ல கண்ணாடி ரூமா கொடுத்து, அந்த கண்ணாடி ரூமுக்குள்ள போய் நீ ஒரு 50-45 நிமிஷம் ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஜோம் பண்ணி சொல்லிட்டு அந்த கண்ணாடி ரூம்ல விட்டுட்டு வெளியில இருந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கூட்டத்துல ஜெபிக்கிற மாதிரி அவர்களால் ஜெபிக்க முடியாது. மைக்கில ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க ஜனத்தை பார்த்த உடனே உற்சாகம், நம்மளையும் மேடையில விட்டாங்களேன்னு உற்சாகம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதேன்னு ஒரு உற்சாகம், அதனால வந்து ஜெபம். ஆனா தனிப்பட்ட ரீதியில் அவர்களால் முடியல. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் நல்ல ஜெப வீராங்கன்னு காட்டுறதுக்கு அந்நிய பாஷை பேசுறது, வசனத்தை பேசுறது, இணை வசனத்தை சொல்றது, துணை வசனத்தை சொல்றது, அப்புறம் ஒரு பாட்டு பாடி ஜெபிக்கிறது, நல்ல சொத்துறோம் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறது, சத்தமா ஜெபிக்கிறது, எல்லாரும் கை தட்ட வச்சு ஜெபிக்கிறது, எல்லாரையும் ஆவில் நிரம்புங்க சொல்லி ஜெபிக்கிறது, இதெல்லாம் நல்லதுங்க. இதனால் யாருக்கு பக்தி விருத்தி உண்டானது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தான் நீங்க பயன்படுத்துறீங்களே ஒழிய நீங்க நடத்துகிற இந்த விதத்திலே பக்தி விருத்தி உண்டாகவில்லை. அந்த யாக்கோபு 5:18 சொல்லுது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அவன் எப்படி மறுபடியும் ஜெபிக்கிறான்? தனக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவன் ஆயக்காரனா இருந்தாலும் அவனை குறித்து வசனம் சொல்லுது, அவன் தனக்குள்ளே ஜெபிக்கிற மனுஷன். இந்த தனக்குள்ளே ஜெபிக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? தானியேல் சிங்கக்கபில உட்கார்ந்துகிட்டு அல்லது சிங்கக்கபிலை விழுந்தவன பின்பு அவன் அப்படியே சாத்ராக்க கூப்பிட்டு ஜெபிக்கல, மேஷாக்க கூப்பிட்டு ஜெபிக்கல, ஆபேத்நேகோ கூப்பிட்டு ஜெபிக்கல, அல்லது அவனுக்கு அதிபதியாயிருந்தவனை கூப்பிட்டு ஜெபிக்கல, ராஜாவுக்கு எதிர சத்தம் போட்டு ஜெபிக்கல. அங்க தானியேல் சிங்கத்தின் கபில எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? தனக்குள்ளே ஜெபம் பண்ணியிருப்பார். கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டவரே கிறிஸ்து ஆண்டவரே என் ஜீவன் இருந்தாலும் உமக்கு ஊழியம் செய்வேன். எனக்கு ஜீவன் இல்லைன்னா அதுதான் எனக்கு ஆதாயம், நான் பரலோகம் வருவேன், அவ்வளவுதான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த தனக்குள்ளே பண்ணின அந்த ஜெபம்தான் கர்த்தர் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில தனக்குள்ள ஜெபிக்கிற ஒரு அனுபவம், நடக்கும் போது ஜெபிக்கிறது, நிற்கும் போது ஜெபிக்கிறது, உட்காரும் போது ஜெபிக்கிறது, ராத்திரி படுக்கும் போது படுக்கையில ஜெபிக்கிறது, இவற்றை பயணம் பண்ணும் போது ஜெபிக்கிறது என்று இந்த ஜெப அனுபவம் இருக்குதா யோசிங்க. ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இருதயம் காயம் பட்டால் நான் கவலைப்படவில்லை. ஒரு காலத்துல சட்டை போடாம வேட்டி கட்டாம இல்லாட்டி பொம்பளைங்க பெண் பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போடாம வெளியில நகரக்கூடாதும்பாங்க. அது ஆம்பளைகளுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரு நியதி, பெரியவங்க சொல்லி கொடுத்தது. அப்படிதான் வெளியில நகரம் இருக்கணும், இல்லைன்னா வெளியே போகாது, இந்த அலங்கோலத்துல போகக்கூடாது. அதனால நல்ல ட்ரெஸ் போட்டவங்களா தான் வெளியே வருவாங்க, மற்றவங்க தன்னை காமிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில வரணும்னு தெரிஞ்ச ஆட்கள் இன்னைக்கு கையில செல்போன் இல்லாம வரமாட்டேங்கிற நிலைமை மாறி. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்க, அவங்களுடைய உடைய பாருங்க, அவங்களுடைய சரீரத்தின் அங்க காரியங்களை பாருங்க, விகற்பமாயிருக்கும், வித்தியாசமாயிருக்கும், நேருக்கு மாறாயிருக்கும், கோணலும் நெளிவுமாயிருக்கும்.
ஆனா எங்க போனாலும் அந்த சாப்பிடும் போது பக்கத்துல ஒரு செல்போன் இருக்கு. கர்த்தர் நல்லவன். சோத்திரம். கை கழுவ போகும்போது ஒரு செல்போன் பக்கத்துல இருக்கு. ஓ, கர்த்தர் நல்லவன். வெளியில கிளம்புறோமா, பைக்ல முன்னாடி டேங்குக்கு மேல செல்போன் இருக்குது. கர்த்தர் நல்லவன். அப்புறம் சோத்திரம், ராத்திரி படுக்கிறோமா, சோத்திரம் நல்ல ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு படுக்கிறோமா இல்லையோ, ஒரு செல்போனை பார்த்துட்டு அதுல கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சுட்டு தான் படுக்கிறோம். இதெல்லாம் இன்னைக்கு ஆவிக்குரியவருடைய கிறிஸ்தவருடைய தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னத்தை திருடிருச்சுனாக்கா, தனக்குள்ள ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தை திருடிச்சு. இத வாலிப பையன்களுக்கு நான் சொல்லல, இளம் பெண்களுக்கு மட்டும் சொல்லல. இந்த பாதிப்பு, இந்த ஒவ்வாமை, இந்த கர்த்தர் நல்லவ தொத்து வியாதி இன்னைக்கு எல்லாருக்குள்ளே இருக்குது. இந்த தனக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு இல்லையே. தனக்குள்ள மன்றாடுகிற மன்றாட்டு இன்னைக்கு இல்லையே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண போயிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கூட யாரையும் கூப்பிட்டு கொண்டு போனதாக அங்கு வேதம் சொல்லவில்லை. அவன் சாயங்காலத்துல வெளியில போய் தனித்திருந்து ஜெபிக்கிறான். தனக்குள் தானே ஜெபிக்கிறான். எனக்கு ஒரு ஊழியக்காரர் போயிருக்காரு, எனக்கு ஒரு எதிர்காலத்தை பேச போயிருக்காரு, எனக்கு ஒரு மணப்பெண்ண மணவாட்டி அழைக்க போயிருக்காரு, அது நல்லா இருக்கணுமே, செம்மையானதா இருக்கணுமே, சரியா இருக்கணும்னு சொல்லி தனக்குள்ள தானே ஈசாக்கு சாயங்கால வேளையில ஜெபம் பண்ணினான். அதனாலதான் அவரோட வாழ்க்கை மகிமையாய் மாறினது. அதனாலதான் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்க சாப்பாட்டு நேரத்துல ஜெபிக்கிறீங்க நல்லது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிக்கிறீங்க நல்லது, அவசரமா வேலைக்கு கிளம்பும் போது நல்ல எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்துட்டு செருப்பை கழட்டிட்டு சோத்திர 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 அவசரமா ஜெபிக்கிறீங்க நல்லது. இதெல்லாம் ஜெபிக்க வேண்டாம் என்று இல்லை, ஜெபிங்க. ஆனா இது எல்லாவற்றை விட உங்க இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். உங்க உள்ளம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும். ஈசாக்கு சாயங்காலத்துல தியானம் பண்ணி ஜெபித்ததை போல, தானியேல் சிங்கத்தின் கெபிக்குள்ளே தனிமையாயிருந்து தனக்குள்ளே ஜெபித்ததை போல, ஓ இந்த சோத்திர தனக்குத்தானே தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிற அருமையான ஒரு அனுபவம். அது ஆயக்காரனா இருக்கட்டும் அல்லது பரிசேயனா இருக்கட்டும், நான் இங்கு தெளிவா சொல்லுவேன், பரிசேயனை விட இந்த ஆயக்காரன் இடத்தில் ஓ தனக்குள்ளே ஜெபிக்கிற நல்ல ஒரு ஜெப அனுபவம் இது, நல்ல ஒரு ஜெப அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிருபையும் தயவுமான நல்ல தனி ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறேன். நான் தெளிவா சொல்லிடுறேன், கர்த்தர் வார்த்தை திரும்ப சொல்றேன். இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது நல்ல தனி ஜெப அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறேன். இந்த தனி ஜெப அனுபவத்துக்கு நீங்க வந்து பாருங்க. இந்த 6 மாதங்கள் நீங்கள் காணாத ரட்சிப்பை காண முடியும். இந்த 6 மாதங்கள் அனுபவித்திராத கிருபையை அனுபவிக்க முடியும். இந்த 6 மாதங்கள் நடக்காதது, நிறைவேறாதது மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும், நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த மாதம் தேவன் தாம் இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த எல்லாரிடத்திலும் அவர் கேட்கிற எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, நீங்க மனைவியோடு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிகளோடு ஜெபம் பண்ணுங்க, சொந்தக்காரரோடு ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா இத்தனை ஜெபங்கள் இருந்தாலும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, பகுதி நேர முழு நேர ஊழியக்காரர்கள், தனக்குத்தானே தனக்குள் தானே இந்த கர்த்தர் நல்லவன், ஓ சோத்திரம், இந்த மனுஷன் ஜெபித்ததை போல, பரிசேயன் ஜெபித்ததை போல தனக்குள்ளே ஜெபம் பண்ணா. நீங்க தனித்து ஜெபம் பண்ணி பாருங்க.
நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். வேதமே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் எல்லாமே ஜெபம் நிறைந்த பகுதிகள் எல்லா இடத்திலும் உண்டு. ஆனா நான் கண்டு பிரமித்த காரியம் என்னன்னா, கூட்டமா ஜெபித்து ஆயிரக்கணக்கானவராய் லட்சக்கணக்கானவராய் ஜெபித்து மேலறையில் ஜெபித்து அல்லது கொன்னேலி வீட்டில் ஜெபித்து பல இடத்துல கூட்டமா குழுமையா ஏராள பேரோடு ஜெபிக்கும் போது அங்க நடந்த காரியங்களை விட நான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிச்சதை சொல்றேன். ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியும் எங்க தனிமையா ஜெபம் பண்ணி இருக்கிறார்களோ அங்கதான் பெரிய எழுப்புதல் வந்திருக்கு. 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. 6 லட்சம் பேரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா பெருசா நடக்கல. ஆனா மோசே ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருடைய பர்வதத்துல இருந்து தனித்து ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபந்தான் யோர்தானை பிளக்க வைத்தது. அந்த ஜெபந்தான் சோத்திரம் சிவந்த சமுத்திரத்தை திறக்க வைத்தது. அந்த ஜெபந்தான் வானத்தின் மன்னாவை கொண்டு வந்தது. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தினம் வீட்டுல குடும்ப ஜெபம் வைக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பது சத்தியம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க, அது தப்பே கிடையாது, அது வேதத்தின் முறை. நீங்க குடும்ப ஜெபம் பண்ணினாலும் அதை தவிர இந்த மாதம் ஒரு தனி ஜெபத்தை நீங்க பண்ணி பாருங்க. அந்த தனி ஜெபத்துக்கு இடம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் நல்லவன். யோனா ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு மனுஷன். அவர் ஒருவர் தான் நடந்தார். 3 நாள் பிரயாணம் பண்ணார். தனியா ஜெபம் பண்ணார். மீனின் வயிற்றிலிருந்து தனித்துதான் ஜெபம் பண்ணார். அதோட விளைவு என்ன தெரியுமா? முழு நினிவேயே ரட்சிக்கப்பட்டது. ஏறத்தாழ 1,20,000 பேருக்கு அதிகமானவர்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தார். அப்ப அந்த ஜெபம், நீங்க பாஸ்டரா இருங்க, நீங்க பாஸ்டர் அம்மாவா இருங்க, நீங்க சிஸ்டரா இருங்க, நீங்க பிரதரா இருங்க, தினம் காலையில மத்தியானம் நைட்டு கூட்டம் நடத்துங்க. அவங்க அந்த கூட்டம் நடத்தி அவங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுலயும் நீங்க ஜெபம் பண்றீங்க, நல்லதுதான். இதெல்லாம் உங்களுக்கு திருப்தி கொடுத்தாலும் இந்த மினிஸ்ட்ரி என்கிறதானே ஊழியம் என்கிற ஜெபத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மாதம் கூடுமான வரைக்கும் தனித்து ஜெபிச்சு பாருங்க. உங்களை பரலோகத்துக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். ஆயத்தம் என்னும் பாதரட்சையை விழுந்திடக்கூடாது, அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனி ஜெபத்தை செய்ய சொல்லுகிறார். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். எத்தனையோ பேரை ஆதாயம் பண்ணியாச்சு, நிறைய பேரை தேவனுடைய ராஜ்யத்தின்குள்ளே அனுப்பியாச்சு. ஆனா நிறைய பேரை அனுப்பிட்டு நீங்க வெளியே வந்துடக்கூடாதே, நீங்க வெளியே வந்துடக்கூடாதே. லோத்து செய்த முட்டாள்தனமான ஊழியம் இதுதான். லோத்துவின் ஊழியத்திலே ஒரு மிகப்பெரிய மதீனமான முட்டாள்தனமான ஊழியம் தான். சோதோம் குமராவிலே அங்கு சோத்திர லோத்துவும் அவன் குமாரத்திகளும் இருக்கிறான். அங்கு அவன் வீட்டில் தங்குவதற்காக தேவனுடைய மனிதர்கள் வந்துட்டாங்க. இப்போ லோத்துவின் வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். ஊர் வாலிபர்கள் சேர்ந்து அவர்கள் வெளியே அனுப்பு, நாங்கள் அறிய வேண்டும், அதாவது ஆணோடு ஆண்கள் சம்யோகம் கொள்ளணும். இப்ப இதெல்லாம் கேட்டு கதவை தட்டுன உடனே அந்த லோத்து பண்ண தப்பு என்ன தெரியுமா? தன் குமாரத்திகளை உள்ள விட்டுட்டு அந்த தூதர்களையும் உள்ள விட்டுட்டு இவன் கதவுக்கு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து சமரசம் பேசிட்டு இருக்கான். ஐயோ நீங்க பண்றது தப்பு, நம்ம சோத்துறோம், நீங்க இப்படி பண்ணக்கூடாது, விருந்தாளிய வந்தவங்களை தப்பு, விருந்தாளிய வந்தவங்களை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். அவன் நல்லா கவனிங்க, அந்த லோத்து உள்ளே இருந்திருக்கும்.
அவன் உள்ளே இல்லாம மற்றவங்களை காப்பாத்து, தூதர்களை காப்பாற்று, குமாரத்திகளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கதவை பின்பக்கமா பூட்டிக்கிட்டு முன்பக்கமா வெளியே வந்தா பாருங்க, அப்பதான் ஒரு கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சான். அவனுடைய பேச்சே மாறினது. அவன் சொன்னான், ஓ எனக்கு குமாரத்திகள் இருக்காங்க, அவர்களை உங்களிடத்தில் அனுப்புகிறேன், நீங்கள் அவர்களுக்கு என்னன்னாலும் பண்ணுங்க. பத்தியெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் நல்லவே உள்ளே இருக்கிற மனுஷன் மற்றவர்களோடு சமரசம் பேச வெளியே வந்தானோ அன்னைக்கே அவருடைய பரிசுத்தத்தின் பேச்சிலே மாற்றம் வந்துருச்சு. அதை பார்த்த தூதர்கள் பார்த்தார்கள், கதவை திறந்து திரும்பவும் அந்த லோத்துவை உள்ளே இழுத்து கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நீங்க யாரையாரோ ரட்சிக்கிறீங்க, தூதர்களை காப்பாற்றி இருக்கிறீங்க, குமாரத்திகளை காப்பாற்றி இருக்கிறீங்க, எல்லாம் நல்லது. ஆனால் லோத்துவே, நீ உன்னை இழந்து விடக்கூடாது. ஓ உன்னுடைய ஆத்மா வீணாயிரக்கூடாது. எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டு எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஆத்மாவை இழந்துடக்கூடாது. அதற்கு அது தனி ஜெபம் தேவை. மற்றவரோடு சமரசம் பேசுகிறதை ஒதுக்கப்பட வேண்டும். அந்நிய புத்திரர்களோடு உடன்படிக்கை பண்ணுவதை விட்டுவிட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புவதில்லை. தூதர்களை பாருங்க, லோத்துவை மட்டும்தான் கையை பிடிச்சு இழுத்து உள்ளே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா பேலியாளின் மக்களில் ஒருவரை கூட உள்ளே இழுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த யாக்கோபு 5:18 சொல்லுது, மறுபடியும் ஜெபம். இந்த மறுபடியும் ஜெபிக்கிற ஜெபம் தனக்குள்ளே பண்ணுகிற ஜெபம். அந்த தனக்குள்ளே பண்ணுகிற ஜெபம் என்பது தனித்தாள் ஜெபம், தனிமையாய் விழுந்து கடக்கிற ஜெபம். வேதத்துல எனக்கு ரொம்ப ஜெபத்தை குறித்து நான் ஏற்கனவே சொன்னபடி நிறைய ஆயிரக்கணக்கான சூத்திரம் ஆதாரங்களை சொல்ல முடியும். என் வீட்டில என்னுடைய பழைய ரெக்கார்ட் கிட்டத்தட்ட ஒரு 25, 30, 32 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு டைரி இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அந்த டைரியில பாத்தீங்கன்னா அப்படியே ஆல இருந்து அக்கனா வரைக்கும், அப்படி ஏல இருந்து ஜெட் வரைக்கும், காவுல இருந்து கவு வரைக்கும் அப்படி வரிசையா அல்பாபெட்டிக்க நான் போட்டு அந்த தலைப்புலையும் ஜெபத்தை குறித்து மட்டும் டைரி எழுதியிருக்கிறேன். ஜெபத்தை குறித்து மட்டும் ஒரு டைரி முழுவதும் பிரசங்கமா எழுதி வச்சிருக்கேன், பல 100 பிரசங்கம். ஆனா இவ்வளவு பல 100 பிரசங்கங்கள் பண்ணினாலும், மன்னிக்கணும், பல 100 பிரசங்கத்தை ஜெபத்தை குறித்து நான் எடுத்திருந்தாலும் என் இருதயம் தொட்ட 2 ஜெபம் தான் இந்த வேதத்துல உண்டு. என் இருதயம் தொட்ட 2 ஜெபம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். சாமுவேல் முழுவதும் மனம் நொந்து ஜெபம். யாருக்காக? தேவன் தள்ளிவிட்ட சவுலுக்காக சாமுவேல் முழுவதும் மனம் நொந்து ஜெபம். இந்த வேத பகுதி அந்த சாமுவேலுடைய தனித்திருந்து தனக்குள் தானே மனம் நொந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் என்னை அசைத்தது, என்னை தொட்டது. நானும் அதற்கு என்னை அர்ப்பணித்தேன். என்னையும் பழைய ஏற்பாட்டு சாமுவேலாய் மாற்ற மாட்டவர். நானும் மனம் நொந்து ஜெபிக்கணும். அந்த வசனம் சொல்ற மாதிரி முழுவதும் ஜெபிக்க. அந்த சாமுவேல் முழுவதும் ஜெபித்தார், மனம் நொந்து ஜெபித்தார். கர்த்தர் நல்லவர், தனக்குள் தானே ஜெபித்தார். வேதத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜெபங்களில் எனக்கு பிடித்த முதல் ஜெபம் இந்த சாமுவேல் முழுவதும் மனம் நொந்து ஜெபித்த ஜெபம். இரண்டாவதாக, இத்தனாயிர ஜெபத்திலே என்னை அதிகமாய் அசைத்த, இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியாத, நான் செஞ்சு பார்க்க முடியாத ஒரு ஜெபம் என்னன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அங்கு எஸ்ரா தேவனுடைய ஆலயம் ஒண்ணு இருக்குது. அந்த ஆலயத்துக்கு முன்னாடி முகப்புக்கு வந்துட்டாரு. முன்வாசல்ல வந்து முகம் குப்புறப்படுத்தி நெற்றி தரையில் பட விழுந்து கடந்து அழுதார். அழுது ஜெபித்தார். அவ்வளோ பெரிய ஆசாரியன், அவ்வளோ பெரிய வேத பண்டிதன், அவ்வளோ பெரிய வேதாகம தல கர்த்தா, அவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியன், நிறைய பேர் உருவாக்கின ஆசிரியன், அவ்வளோ பெரிய மனுஷன் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி தன் நெற்றி தரையில பட விழுந்து கடந்து ஜெபித்தார். பாருங்க, அந்த ஜெபம் என்ன செஞ்சது? எப்படி சாமுவேல் ராம் முழுவதும் மனம் நொந்து தனக்குத்தானே ஜெபித்த பின்பு உலகம் பாராட்டக்கூடிய ஒரு தாவீதை ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு தனி மனுஷன் சாமுவேலுடைய ஜெபம் கர்த்தர் அளவு அவ்வளோ பெரிய தாவீதை ராஜாவா கொண்டது. அதனாலதான் 1 சாமுவேல் 25 சொல்லுகிறது, பின்னும் சாமுவேல் மரித்தான், இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து சாமுவேலை எடுத்து ராமாவில் இருக்கிற வளவிலை அடக்கம் பண்ணினார்கள். எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். தாவீதோ எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு போனான். இந்த தாவீது ஏயா சாமுவேலுடைய சாவுக்கு வந்தாரு? ஏன் சாமுவேலுடைய அடக்கத்துக்கு வந்தாரு? ஏன் சாமுவேல் அடக்கம் பண்ணும்போது கூட இருந்தாருனாக்கா, இந்த தாவீது ராஜா ஆனதே சாமுவேலுடைய ஜெபம். அப்ப ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷனுடைய ஜெபம் ஒரு தேசத்துக்கு ராஜாவை கொடுத்து, அந்த ராஜாவை இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி, யூதாவுக்கும் ராஜாவாக்கி, ஒன்றுக்கு 2 முறை ராஜாவாக்கி ஒரு தனி மனுஷனுடைய ஜெபம். அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க மனைவியோடு கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. புருஷனோடு உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நாள் கூட்டம், வார கூட்டம், தினக்கூட்டம், காலக்கூட்டம், ராத்திரி கூட்டம், அமாவாசை கூட்டம், பௌர்ணமி கூட்டம், சூரியோதய கூட்டம், எல்லா ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதத்துல தனக்குத்தானே ஜெபிக்கிற இந்த சாமுவேலை போல, இந்த தானியேலை போல, இந்த எஸ்ராவை போல அப்படி ஜெபித்து பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு அறியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். 2வது எஸ்ராவின் ஜெபம். அவன் தனித்து விழுந்து கடந்து அழுது அறிக்கையிட்டு ஜெபித்தான். அதனால் விளைவு என்ன தெரியுமா? அதே வசனம் எஸ்ரா 10:1 சொல்லுது, இஸ்ரவேலின் எல்லா புருஷரும் எல்லா ஸ்திரீகளும் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள், மகா சபை உண்டாயிற்று, எல்லாரும் மிகவும் அழுதார்கள். அல்லேலூயா. ஒரு தனி மனுஷனுடைய ஜெபம், அவன் தனித்திருந்த ஜெபம், அவன் சபைய மகா சபையா மாறிடுச்சுங்க. மகா சபையா மாறிடுச்சு. கோரேஸ் வந்தாச்சு, பிரதான ஆசாரியனாக யோசுவா வந்தாச்சு, செருபாபேல் வந்தாச்சு, இன்னும் எல்லாரும் வந்துட்டாங்க. எப்போ? அந்த தனி ஜெபம், தனக்கு தானே ஜெபிக்கிற ஜெபம். அதுக்கு முன்னாடி அங்க ஜெபித்தார்கள். எஸ்ராவில், நெகேமியாவில் நீங்க பார்க்கலாம். ஆனா எஸ்ராவின் தனி ஜெபம் அங்க ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து. தானியேலின் தனி ஜெபம் கர்த்தர் ராஜ்யத்தையே மாற்றினது. நேபுகாத் நேச்சாரையே புல்ல திங்க வச்சது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த உப்புக்கு ஊறுகாய்க்கு ஜெபம் பண்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க யாரையும் ஏமாத்துங்க, ஆவியானவரை ஏமாத்தாதீங்க. எந்த ஊழியக்காரருக்கும் நல்ல டிமிக்கி கொடுங்க, அது உங்களுக்கு திறமையாச்சு, உங்க ஊழியக்காரோட திறமையாயிடுச்சு. ஆனா கர்த்தருக்கும் கர்த்தருடைய வேதத்துக்கு மட்டும் டிமிக்கி கொடுக்காதீங்க. என்னால முடியாது, எனக்கு நேரம் இல்லை, என் வேலை எனக்கு தான் தெரியும், முடிஞ்சாதான் நான் பண்ணிருப்பேனே. இந்த பிரசங்கத்தை நீங்க இன்னைக்கு பண்றீங்க, ஆனா அவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. எனக்கு அன்னைக்கே நான் கேட்டேன், ஆனா நான் ஜெபிக்க முடியல. அது கர்த்தருக்கு தெரியும்.
இப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களால் வரவேண்டிய தாவீதை நீங்களே தடுக்கிறீர்கள் என்றார். உங்களால் வரவேண்டிய சூத்திரம் அந்த எஸ்ராவின் காலத்தின் மிகப்பெரிய மாபெரும் சபை உருவாவதை நீங்க இருக்கிற சபை போதும், இருக்கிற விசுவாசி போதும், இருக்கிற ஊழியம் போதும் இதுல திருப்தியாகி அப்படியே வாழ்க்கையை முடிக்க விரும்புறீங்க அர்த்தம். பெரிய எழுப்புதலை நீங்க விரும்பலன்னு அர்த்தம். அதுக்கு நீங்களே தடை என்றார். இந்த தனித்து சிங்கக்கபில இருந்து தனக்குத்தானே தானியேல் ஜெபித்ததை போல அந்த ஜெபிக்கிற தனி ஜபத்துக்கு இடம் கொடுக்கலனாக்கா நீங்க பாபிலோனுல மற்றவர்களை சந்திக்க விடலன்னு அர்த்தம். நேபுகாத்நேச்சாருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற விடாம தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆக மொத்தம் யாக்கோபு 5:18 சொல்லுகிறபடி மறுபடியும் ஜெபம் பண்ணினான். என் ஆவியின் இயக்கத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த மாதம் நமக்கு தனி ஜெப நாளாய் இருக்கட்டும். கர்த்தர் அனுமதித்தால் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் கூட இந்த தனி ஜெபத்தை குறித்த சில ஒழுங்குகளை நாம் உருவாக்க போகிறோம். அதை குறித்த திட்டமிடுதலையும் சில அறிவிப்புகளையும் சீக்கிரத்தில் வெளியிட போகிறோம். அன்றைக்கு தனித்து ஜெபிக்க போகிறவருடைய பட்டியல் தயாரிக்கப்பட போகிறது. அவரவர்களுக்கு நேரமும் அவரவர்களுக்கு பொறுப்புகளும் பகிர்ந்தளிக்கப்பட போகிறது. என்னைய பொறுத்தளவுக்கு ஒண்ணுதான், யாரோ செய்தார்கள் அதனால ஊழியம் நல்லா வளர்ந்துச்சு, அதை நான் செய்யணும் என்பது என்னைக்குமே என்னுடைய ஆசையா இருந்ததே கிடையாது. இதுக்கு ஆவியானவர் சாட்சி, நீங்களும் சாட்சி. ஆனா என்னுடைய ஒரே ஒரு விருப்பம் என்னன்னா, எனக்கு கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டார்னா அவர் சொன்னதை செய்யணும். அது இரும்ப உருக்கிறதா இருக்கட்டும், அல்லது மணல கயரா திரிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதை குறித்து எனக்கு பயமும் கிடையாது, கலக்கமும் கிடையாது, கவலையும் கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரா அதை செய்தோம். அதை செய்ய வைக்கிறது அவர், அதை நிறைவேற்றி முடிக்கிறது அவர். யாரையோ பார்த்து நான் ஊழியம் செய்ய விரும்பல, என் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆனபடினால் கர்த்தருக்கு சித்தமானா சீக்கிரத்தில் நம்ம ஊழியத்திலும் இந்த தனி ஜெபத்துக்கும் தனக்குத்தானே ஜெபிப்பதை குறித்து ஒரு சீக்கிர பட்டி காரியங்கள் சில அறிவிப்புகள் உங்களுக்குள் கொண்டு வரப்படும். கர்த்தர் செய்வார். என் அன்பு தெய்வ ஜனங்களுக்கு நான் மிகுந்த அன்பா சொல்றேன், தயவு செய்து இந்த மாதத்தை தனி ஜெபத்துல உட்காரப்பார். அதில் நீங்க தனி ஜெபத்துல உட்காரணும். தனக்கு தானே ஜெபிக்கணும். ஒரு தேவை இருக்கு. அந்த தேவையை நீங்க நிறைவேற்றினா மட்டும்தான் தனி ஜெபம் பண்ண முடியும். அந்த தேவைக்கு நீங்க இணங்குனா மட்டும்தான் தனக்குத்தானே ஜெபிக்க முடியுமே தவிர அதை நிறைவேற்றாம தனி ஜெபம் பண்ணவே முடியும். அப்போ அந்த தனி ஜெபத்துக்கும் அந்த தனக்குத்தானே ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் என்ன தேவை இருக்குன்னா, முதலாவது உங்க அலைச்சல்களை குறையுங்க. உங்களுடைய ஓட்ட பிரயாசங்களை குறையுங்கள் என்பதை விட முடிந்த வரைக்கும் நிறுத்துங்க. அவனை பார்க்க போறேன், இவளை பார்க்க போறேன், அவங்க கற்பமா இருக்காங்க, இவங்க பிள்ளை பெத்துட்டாங்க, அங்க ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, இங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க முடியாம இருக்கிறாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, இங்க வந்துட்டு உடனே போயிடுவாங்க, ஐயோ போவாட்டி கோவிச்சுக்குவாங்க. இந்த மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு, மனுஷிய திருப்திப்படுத்துறதுக்கு இந்த ஓடுகிற ஓட்டத்தை முதலாவது குறைங்க. நீங்க வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் இது வார்த்தை தான். வயதான தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் இது வார்த்தை தான். கர்த்தர் நல்லவை. நீங்க ஊழியக்காரனா விசுவாசியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது வார்த்தை தான். முதலாவது நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். என்ன பிரதிஷ்டை? நிறைய ஓட்டத்தை நிறுத்து.
வேலை 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 வேலைன்னு சொல்லி இதுவரைக்கும் ஓடி நீங்க எந்த ஏணியும் ஏறி முடிக்கலன்றத ஒத்துக்கணும். ஏணி வந்துருச்சு, ஏணியில ஏற ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு காலையா ஏறுவீங்க? எத்தனை வருஷம் ஏறுவீங்க? என்னைக்குதான் ஏறி முடிக்கிறது? இன்னும் உச்சம் தொடல, உச்சி தொடல, ஏறி முடிக்கல, ஆனா ஏறிக்கிட்டே இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் ஒரு தனி ஜெபம், தனக்குத்தான ஜெபம்னாக்கா இந்த ஊர் சுத்துற வேலையெல்லாம் தயவு செய்து இழுத்து மூடுங்க. அது வருமானத்துக்குரியதா இருக்கட்டும், ஐயோ போகாட்டி அது நஷ்டமாயிரும், நஷ்டம் ஆகட்டும் சொல்றேன். ஐயோ அவங்க என்னை பகைச்சிருவாங்க, பகைக்கட்டும் சொல்றேன். அதனால என்ன நடக்குமா? நான் சொல்லி எதுவும் நடக்கட்டும். மிஞ்சி மிஞ்சி என்ன நடக்கும்? ரொம்ப அதிகம் போனா அவங்க உயிர் எடுக்க முடியும். அதை தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு மிஞ்சி என்ன இருக்குது? என்ன பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுங்க. ஆவியாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. வீடு வீடா போறது, சொந்த பந்தமா போறது, கம்பெனியா போறது, ஊர் ஊரா போறது, இங்கேயும் எங்கேயும் ஓடுறது, எல்லாத்தையும் கூடுமான வரைக்கும் நல்லா நிறுத்துங்க. அழைத்தல்களை குறைங்க. நீங்க யாருக்காக எவ்வளவு ஓடினாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா சத்தியத்தை சத்தியவானாகிய நான் கிருபையை முன்னிட்டு சொல்றேன், இந்த மாதம் தனித்து கடப்பதற்கும் தனக்குத்தானே ஜெபிப்பதற்கும் அதிக நேரத்தை செலவிட்டு பாருங்க. ஒரு ஊழியக்காரனா நான் சவாலிட்டு நான் விசுவாசிக்கிற வேதத்தை வைத்து சொல்லுவேன், நீங்க இத்தனை ஆண்டுகள் ஏறி 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 வழுக்கி போன ஏணியிலே நீங்க உச்சத்தை தொட கர்த்தர் வைப்பார். சாதாரண சபை எஸ்ரா 10:1 மகா சபையாய், ஒரு சிங்கத்தின் கெபி ஒரு சாட்சியின் கெபியா மாறும். மனநந்த ஜெபம் தைல கொம்பினால் அபிஷேகிக்கிற அபிஷேகமாய் மாறும். நீங்க மனைவிமாரா இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. கண்டிப்பா உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். கிடைக்கலையா? ஓய்வை உண்டாக்குங்க. அதனால பேரனோ பேத்தியோ மகனோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ திட்டட்டும், கெட்ட வார்த்தை அவங்க பேசட்டும்ன்றேன், இல்லாட்டி உங்க மேல பழி போடட்டும்ன்றேன். எந்த விதமான வலியும் இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் அது ஜெபமே கிடையாது. இடுக்கண்களுக்கு மத்தியில பண்ணுகிற ஜெபத்துக்கு தான் இக்கட்டி நீங்க விடுதலை கிடைக்கும். சிலருடைய பகை உங்களுக்கு வரும், வரட்டும். சிலருடைய விருப்பம் உங்களுக்கு கிடைக்கும், தாராள கிடைக்கட்டும். அங்கதான பொறுமையை கத்துக்க முடியும், அங்கதான சாந்தத்தை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு மத்தியில நீங்க சிரித்து கொண்டு தனித்து ஜெபித்து பாருங்க, எனக்குத்தானே ஜெபித்து பாருங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லிடுறேன், இந்த தனித்து ஜெபிக்கிற ஜெபம் தனக்குத்தானே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு லாங் பிரேயர் கிடையவே கிடையாது. நீ இத்தனை வருஷம் ஜெபிக்கணும் தெரியுமா, இத்தனை மாசம் ஜெபிக்கணும் தெரியுமா அப்படின்னு கர்த்தருக்கு டைம் வைக்கவே இல்லை. இந்த தனித்து விழுந்து கடந்து ஜெபிக்கிறது தனக்குத்தானே ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் தேவன் உடனுக்கு உடனே வெகு சீக்கிரத்திலே வெகு துரிதமாய் பதில் கொடுத்து விடுவார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவே. ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை விழுகிறதுக்கு 7 நாள் சுத்தினாங்க. 7வது நாள் 7 முறை சுத்தினாங்க.
ஆனா அதேக்கு முன்னாடி ஆயி பட்டணத்தை பிடிக்கும் போது யோசுவா கர்த்தருடைய பாதத்துல போய் முகம் குப்புற விழுந்து கிடந்தான். அவன் 7 நாள் கிடக்கலங்க, ஒரே ஒரு நாள் கிடக்கிறான். கர்த்தர் ஓடி வந்துட்டாரு. எப்பா யோசுவா, நீ விழுந்து கிடக்கிறது என்னப்பா, எந்திரிப்பா, உன் ஈட்டிய கையில பிடிப்பா, முசுக்கட்ட செடி மேல சத்தம் வரும்பா, நீ புறப்பட்டு போப்பான்னார். அங்க ஆயிங்கிற பட்டணத்தையும் கொடுத்துட்டாரு, எருகவும் கொடுத்துட்டாரு. 7 நாள் கூட்டமா கூடி சுத்தி ஜெபிக்கிறாங்க. ஆனா யோசுவா தனித்தவனாய் விழுந்து கிடந்த மாத்திரத்திலே அவனை தேடி கர்த்தர் வந்து விட்டார். இதுதான் ரகசியம். கூட்டத்தோடு கோய்ந்தா போடுவது நல்லது, கூட்டத்தோடு கூட்டம் ஜெபிக்கிறது ஆராதனை நடத்துறது நல்லது, நாங்க இவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் இருந்தோம் சொல்றது நல்லது. ஆனா யோசுவாவே, நீ விழுந்து கிடக்க வேண்டிய நாட்களை நான் எதிர்பார்க்கிறேன். எஸ்ராவே, நீ விழுந்து கிடக்க வேண்டிய நாட்களை நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணாலே, நீ விழுந்து கிடக்க வேண்டிய நாட்களை நான் எதிர்பார்க்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் ஆபிரகாமின் குமாரத்தியாக அண்ணாலே, நீ தேவனுடைய ஆலயத்தில் விழுந்து கிடக்கிறது எதிர்பார்க்கிறேன். மறுபடியும் அந்த யாக்கோபு 5:18 சொல்லுகிறேன், மறுபடியும். இந்த மறுபடியும் என்பது என்ன? நீங்க இழந்த கிருபையை திரும்ப அடையணும். மறுபடியும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். மறுபடியும் தனக்கு ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். முன்னொரு நாள் செய்தீர்கள் அல்லவா, இப்ப செய்வது இல்லை அல்லவா, மறுபடியும் செய்யுங்க. மறுபடியும் அனுபவத்துக்குள்ள வாங்க. என் தேவன் மறுபடியும் முன்மாரியையும் பின்மாரியையும் பொழிவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். மறுபடியும் நீங்கள் மீண்டும் அந்த ஜெப வீரனா வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க மீண்டும் அந்த ஜெப வீராங்கனையா வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வேற ஒண்ணுமே கேட்கலங்க. இத்தனை கிராமங்களை சந்தித்தாயா? 5548 கைப்பிரதிகளை கொடுத்தாயா? உன்னுடைய வந்த சம்பளத்துல பெரிய தசவா எடுத்து அந்த தசவாகத்துல ஒரு பகுதியை நீ ஏழைகளுக்கும் தருத்தது கொடுத்தியா? இந்த மாசம் கொடுக்க வேண்டிய தசோத்திர ஊழிய காணிக்கையெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டியா? இதெல்லாம் கர்த்தர் கேட்கலங்க. இதெல்லாம் அவருக்கு பொருட்டே கிடையாது. அவர் விரும்புகிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த கடைசி காலத்துல, இந்த 7வது மாதத்துல அவருடைய தாசனும் அவருடைய குமாரத்திகளும் அவருடைய பாதத்திலே தனித்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தனக்கு தானே இருக்கணும், ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆயக்காரனை போல, ஓசத்திர பரிசையனை போல நீ நல்லா ஜெபிக்க பழகு. நான் சொல்லி முடிக்கிற கடைசி ஆவியாருடைய சத்தத்தை வேற எதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, சுயமா எதையும் பேச விரும்பல. எனக்கு கர்த்தர் கொடுத்த பாரத்தையும், எனக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உக்கிரானத்துவத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து ஒன்று, மனிதர்களை பிரியப்படுத்தி அவர்களுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி நாட்களையும் நேரத்தையும் செலவழிக்காதீர்கள். 2வது, தயவு செய்து நிறைய ஓட்டங்கள், நிறைய பிரயாணங்கள், நிறைய திட்டமிடுதல், நிறைய பிரயாசங்கள், நிறைய ஊழியங்கள், நிறைய வேலைகள், இதெல்லாம் நிறுத்துங்க, குறையுங்க, முழுவதுமாய் நிப்பாட்டிட்டு கர்த்தருடைய பாதத்தை தனித்திருக்க பழகு. 3வதாக, உங்களுக்கென்று ஒரு தனி ஜெப பகுதியை ஏற்படும். ஒரு தனி அறை இருக்கு, ஒரு தனி வனாந்தரம் இருக்கு, ஒரு தனி ஆற்று பகுதி இருக்கு, ஒரு தனி மலைப்பகுதி இருக்கு, ஒரு தனி அறை இருக்கு, ஒரு தனி மாடி இருக்கு, அல்லது ஒரு தனி ஸ்தலம் இருக்கு.
ஜெபத்துக்கு என்று நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு தனி ஸ்தலத்தை இன்னைக்கே உருவாக்கும். அது எப்படி எங்கு ஆயத்தப்படுறது? இப்பொழுதே தோத்திரத்தோடு அந்த இடத்தை ஆயத்தப்படுது. அந்த இடம் இந்த மாதம் ஒரு ஜெப ஸ்தம்பம் நாட்டுகிற இடமா இருக்கு. அங்கிருந்து கதை பேசுறது, அங்கிருந்து போன் பேசுறது, அந்த இடத்திலிருந்து ஜோக் அடிக்கிறது, அங்கு இருந்து கொண்டு தேவையில்லாத வாதம் பண்றது, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜெபஸ்தலத்தை உருவாக்குங்க. அங்க ஆண்டவர் வந்து ஒரு ஜெப ஸ்தம்பத்தை நடட்டும். நல்ல ஒரு ஜெப ஸ்தம்பத்தை உருவாக்கட்டும். ஜெப ஸ்தலத்தை நீங்க உருவாக்குங்க. ஸ்தலத்தை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை ஜெப ஸ்தம்பமா மாற்ற வேண்டியது அவருடைய கடமை. அவர் மாற்றுவார். அதுக்கப்புறம் ஆணானாலும் பெண்ணானாலும் வேலைக்காரரானாலும் வேலைக்காரிகளானாலும் பரிசுத்தவான்களானாலும் பாவிகளானாலும் அந்த ஜெப ஸ்தலத்துக்கு வந்தாலே அவர்களுக்குள் ஒரு பரிசுத்த பயம் உண்டாகும். அவர்களுக்குள்ளும் ஒரு ஜெப ஆவி பற்றி பிடிக்கும். அவர்களும் ஜெப வீராங்கனைகளாய் ஜெப வீரர்களாய் மாறுவார்கள். சொல்லுகிறார், ஒரு ஜெப ஸ்தலத்தை உருவாக்க, அதை ஜெபத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. வேறு எதற்கும் அந்த இடத்தை அனுமதிக்காதீங்க. யாரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு அனுமதிக்காதீங்க. நீங்க அப்படியே அந்த இடத்துல விழுந்து கடங்க. அந்த இடத்துல முகங்குப்புற விழுங்க, நெற்றி தரையில பட விழுங்க, அப்படியே கால மோசத்துல நீட்டி படுத்து கடந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த இடம் ஆவியான ஒரு ஜெபஸ்தம்பமாய் மாற்றும், அருமையான ஜெபஸ்தம்பமாய் மாற்றும். அப்படி மாறும்போது இந்த யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறபடி, அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த பொழிந்ததும் தந்ததும் என்கிற 2 வார்த்தையின்படி உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் பொழிவார். உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் சூத்திர பலனை தருவார். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த செய்தியை திரும்ப போட்டு கேளுங்க, மற்றவர்களை கேட்க வையுங்க. இந்த மாதம் ஒரு தனி ஜெப மாதமாக தனக்குத்தானே ஜெபிக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றட்டும். உங்க வீடு, உங்க அறை, உங்க மாடி, உங்க ஸ்தலம், உங்க கார், ஏதோ ஒரு செப்பரேட் பிளேஸ், அது ஜெப ஸ்தம்பமாய் மாறட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா மறுபடியும் தனித்து கிடைக்கிற ஜெபமல்லவா என் அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஊழியக்காரர்கள், இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாய் ஒரு சத்தியம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாகவும் தேவனுக்காகவும் ஒரு சத்தியம், அதாவது ஒரு உடன்படிக்கை, அதாவது ஒரு பொருத்தனை. என்னன்னா, ஆண்டவரே, இந்த 2025 இந்த ஜூன் மாதம் நான் வீணான இடங்களுக்கு ஓட மாட்டேன், நிறைய இடங்களுக்கு அலைய மாட்டேன், யாரையும் திருப்திப்படுத்துவது என்னுடைய நோக்கமாய் இருக்காது.
கோபுரத்தை அடையணும், மேலே ஏறணும், உச்சியை பிடிக்கணும். அதெல்லாம் செய்ய மாட்டாண்டவரே. அலுவலகத்துக்கு, வேலைக்கு என்று நான் தீவிர காட்டுகிறது இல்ல ஆண்டவரே. இந்த மாதம் மெய்யாகவே நீ ஒப்புக்கொடுக்கிற மற்றவர்களுக்காகவும் மற்றவைகளுக்காகவும் ஓட விரும்புகிறதை நான் நிறுத்துகிறேன். கண்களை மூடுங்க பாப்போம். வீணான அலைச்சல்களை நிறுத்துகிறேன், பிரயாணங்களை நிறுத்துகிறேன். யார் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாலும், பிறந்த நாளுக்கு கூப்பிட்டாலும், கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும், காதுகுத்துக்கு கூப்பிட்டாலும், எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும், என்ன அரட்டினாலும் மிரட்டினாலும், எவ்வளவு பயமுறுத்தினாலும், என்ன சொன்னாலும் நான் அவைகளுக்கு அடிபணிய போவது இல்லை. அதற்கு பதில் ஆண்டவரே, நான் அலைச்சல்கள் எல்லாம் நிறுத்தி ஓட்டங்களை குறைத்து இந்த மாதம் நான் தனித்திருப்பேன். சாமுவேலை போல, தானியேலை போல, எஸ்ராவை போல. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாவியான மனுஷனை போல, ஓ கர்த்தர் ஆயக்காரனை போல, ஓ உண்மை போல நான் தனித்திருப்பேன் ஆண்டவரே. எனக்குள் நானே ஜெபம், தனக்குத்தானே நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவேன். இப்ப எல்லாரும் பொருத்தனை பண்ணுவோமா? இது நீங்க உங்களுடைய பணத்தை கொடுக்கிற பொருத்தனை அல்ல, உங்களுடைய நேரத்தை கொடுக்கிற பொருத்தனை. ஒரு உண்மை தெரியுமா? உங்க நேரம்தான் இன்றைக்கு திருடப்பட்டு கொண்டிருக்குது. உங்க சமயம்தான் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தெரியாம திருடனோடு திருடனா ஓடிட்டு இருக்கீங்க. அது தெரியாம திருடியோடு திருடியா ஓடிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. நேரம் எல்லாம் உங்களுக்கும் அல்ல, கர்த்தருக்கும் இல்லாம எதுக்கும் வீணா போறது தெரியாம போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் முகஸ்துதி பாராமல் சொல்லுகிறார், நிறைய ஓட்டத்தை நிப்பாட்டு, நிறைய அலைச்சலை நிப்பாட்டுவேன், நிறைய விசேஷங்களுக்கும் வீடுகளுக்கு போறது நிறுத்துவேன். இனி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் தனித்து ஜெபம் பண்ணுவேன். எனக்குள் நானே ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு பொருத்தனை பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஒரு பொருத்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஓடினது போதுமாண்டவரை இந்த எங்கள் கால்களை முடக்கிறோம், உம்முடைய வாய்த்தாலும் வைக்காவிட்டாலும் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். நகத்தின் மக்களா யார் எங்களை பயப்படுத்தினாலும் இது இந்த மாதத்தின் மாதம் செபிக்கிற மாதம் அந்த சென்னை கணக்கில் நாம் கண்டது. ஆமென். ஆவியானவர் எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ரொம்ப தெளிவான ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்துல
கர்த்தர் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கிட்டு, ஆமாண்டவரே, நான் ஒரு வேஷக்காரன், நான் ஒரு வேஷக்காரி, உம்மிடத்தில் விழுந்து கிடக்கிறது ஓடினது உண்மைதான், இனி நான் கால்களை முடக்குவேன் என்று சில பொருத்தனை பண்ணிருக்கீங்க. எனக்கு தெளிவான ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த மெய்யான இருதயத்தோடு யார் யார் நீங்க தீர்மானம் பண்ணினீங்களோ, உங்க வீட்டுக்குள் கர்த்தரால் ஒரு தீபம் எரிய ஆரம்பிக்க போகிறது. கர்த்தரால் ஒரு தீபம் எரிய ஆரம்பிக்க போகிறது. அந்த கர்த்தரால் பற்ற வைக்கப்படுகிற அந்த தீபமானது உங்க வீட்டுக்குள் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறது. உங்க இருதயத்தில் இருக்கிற மன வேதனைகளை மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறது. உங்க வீட்டுக்குள் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லட்டிகள் தவிடு வழியாக போகும். வஞ்சிக்கிற ஆவிகள் அந்த தேவனுடைய தீபத்தினால் எரியுண்டு வெளியே போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்தவர்கள் யார்? பொருத்தனை பண்ணினவர்கள் யார்? தீர்மானம் எடுத்தவர்கள் யார்? அவர்கள் வீடுகளுக்குள் இந்த கர்த்தரால் பற்ற வைக்கிற தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அது சத்துருவுக்கு எதிராய் எரிகிறதா இருக்கும். தீமைக்கு எதிராய் எரியக்கூடியதா இருக்கும். அது உங்களுக்கு பிரகாசத்தின் தீபமாயிருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளைக்காக யாக்கோபு 5:18 மறுபடியும் ஜெபமாடினார். வானம் பனியை பொழிந்தது, பூமி தன் பலனை. இந்த மாதம் நானும் சரி, என் ஜனங்களும் சரி, எல்லாரும் சரி, உட பாதத்திலே விழுந்து கிடக்கிறவர்களாய் மாற்றி, தனித்து விழுந்து கிடக்கிறவர்களாய், தனி ஜபத்தில் இருக்கிறவர்களாய், தனக்கு தானே ஜபிக்கிறவர்களாய், ஜப வீரர்களாய் மாற்ற கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனை நடக்கட்டும். இது ஒரு பிரசங்கமாய் அல்ல, தேவனுடைய பகிரங்க சத்தமாய் கர்த்தருக்கு பயந்து இதை அப்படியே நிறைவேற்ற உதவி. ஆவியானவர் தெளிவாய் காண்பித்த தரிசனத்தில் யார் யார் இந்த பொருத்தனைகளை இந்த மாதத்தில் நிறைவேற்றுகிறார், யார் யார் உடன்படிக்கையும் சத்திய பிரமாணமும் பண்ணினார்கள், அவர்கள் எல்லா வீடுகளுக்குள்ளும் கர்த்தரால் பற்ற வைக்கப்பட்டது தீபம் எரிவதாக, கர்த்தரால் நாட்டப்படுகிறது தீபம் எரிவதாக. அது இருளை வெளிச்சமாய் மாற்றட்டும், அந்தகாரத்தை பிரகாசமாய் மாற்றட்டும், மப்பு மந்தாரத்தை ஜெயஜீவியமாய் மாற்றட்டும், தோல்விகளை வெற்றியாய் மாற்றட்டும், மகிமைக்கு மேல் மகிமையை வீட்டுக்குள் கொண்டு வரட்டும். நீரே ஆளுகச் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.